இந்த நாளில ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு உங்களோட பேச விரும்புகிறார். அது என்ன காரியம் தெரியுமா? இன்றைக்கு கண்ணீர் வடிக்காத மக்களை காண்பது அரிதா இருக்கிறது. சிலர் வெளிப்படையா கண்ணீர் வடிப்பாங்க, சிலர் யாருக்கும் தெரியாதபடி ரகசியமாய் கண்ணீர் வடிப்பாங்க. சிலர் வெளியில கண்ணீர் வராது இருதயத்திலே நான் அழுகிறேன்னு சொல்லுவாங்க. சிலர் இரவில படுக்கையை கண்ணீரினால் நினைப்பார்கள். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய உள்ளத்தை ஏதோ ஒரு காரியம் காயப்படுத்தினதுனால அழுது கொண்டிருக்கலாம். வெளியில எல்லாருக்கு மத்தியில அழ முடியாதபடி இருதயத்திலே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். அல்லது தனிமையில் உங்களுடைய கண்ணீரை சிந்தி கொண்டிருக்கலாம். அல்லது ஜெபிக்க போகும்போது உங்களை அறியாமல் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுகிற ஒரு காரியம், என் கண்ணீர்லாம் எங்க போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். 56 சங்கீதம் 8ஆம் வசனத்திலே ஒரு பக்தன் சொல்லுகிறார், தேவரீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்பதாய். தேவன் நம்முடைய கண்ணீரை தன்னுடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். இந்த மாதிரி நம்முடைய கண்ணீரை சேர்த்து வைத்து அதற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் அன்னாள் என்கிற பெண் அழுத பொழுது தேவன் உடனே மனம் இறங்கி அற்புதம் செய்ததை வேதத்தில் பார்க்கிறோம். தாவீது கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவர் இழந்து போனதையெல்லாம் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்ததை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாவியான ஒரு பெண் வந்து கண்ணீர் விட்டு அழுத பொழுது ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தை அருளினதை வாசிக்கிறோம். ஒரு வாலிப மகள் வந்து கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவருடைய கண்ணீரை துடைக்க ஒரு மரித்த போனவுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பினார். நம்முடைய கண்ணீரை கண்டு மனதுருகுகிற தேவன், கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவன். ஒரு சமயத்தில் இயேசுவே தன்னுடைய பிள்ளைகள் அழுகிறதை பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்படி இயேசு நமக்காக நம்முடைய பாரத்தை விளங்கி கொண்டு கண்ணீர் வடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியால் நம்முடைய கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் வீண் போகலை, கீழே விழுந்து விடலை. தேவ சமூகத்தில் இயேசுவே நீ வடித்த கண்ணீர் அவருக்கு முன்பாக துருத்தியில வைக்கப்பட்டிருக்கிறது. பதில் வந்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் அற்புதத்தை காண்பீங்க. உங்களுடைய கண்ணீரை கணக்கு வைத்து அற்புதம் செய்கிற தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய கண்ணீருக்கான பதில் வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசியுங்கள்.